வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழப்பு. விழுப்புரம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் விளையாடிய போது கழிவுநீர் தொட்டியின் இரும்பு மூடி உடைந்து உள்ளே விழுந்த 3½ வயது குழந்தை லியோ லட்சுமி உயிரிழப்பு. குழந்தையின் உடல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தை இறப்புக்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் குழந்தை உயிரிழந்ததற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். தனியார் பள்ளிகளில் பாதுகாப்பு தணிக்கை செய்யாத அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். அரசின் அமைப்புகள் தங்களின் கடமையை செய்ய தவறியதன் காரணமாக குழந்தை உயிரிழந்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சிறுமியை பள்ளி நிர்வாகிகள் காரில் தூக்கிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. தனியார் பள்ளி அலட்சியத்தால் ஏற்பட்ட அவலம். விழுப்புரம் விக்கிரவாண்டியில் 3½ வயது குழந்தையின் உயிரை பறித்த தனியார் பள்ளியின் துருப்பிடித்த செப்டிக் டேங்க். தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளி நிர்வாகத்தினரே குழந்தையை மீட்டு கொண்டு செல்லும் பரபரப்பான சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளன. குழந்தையின் இறப்பிற்கு பள்ளியே முழு பொறுப்பேற்க வேண்டும். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காட்டம். எல்கேஜி படிக்கும் குழந்தையை கவனமாக பார்த்து கொள்வது தனியார் பள்ளியின் கடமை. குழந்தையின் இறப்பிற்கு பள்ளியே முழு பொறுப்பேற்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். குழந்தையின் பெற்றோருக்கு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் செப்டிக் டேங்கில் விழுந்து 3½ வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காட்டம். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தையின் பெற்றோருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். பொது நிவாரண நிதியில் இருந்து 3 லட்சம் நிவாரணமாக வழங்க உத்தரவும் இட்டுள்ளார்.